எல்லாருக்கும் வணக்கம். தவேகா விஜய் அவர்கள் இன்றைக்கி 4வது கட்டமாக பரிசளிப்பு விழா, அதாவது 10வது 12வது வகுப்புகளில் அதிக மார்க்குகள் வாங்கினவங்களுக்கு பரிசளி அளித்தாங்க. எல்லோரும் வந்து ஆனந்தமாக பெற்றாங்க. அவங்களுக்கும் இப்போ நெகிழ்வாக இருந்தது. அதே நேரத்தில் அரசியல் நெடிகளும் அங்கே அதிகமாக வீசியது. அது வந்து இயல்பாகவே இருக்கும். வந்து முதல்வராகணும் அப்படிங்கிறது பேசுகிறதுலேருந்து நாங்கள்லாம் இருக்கோம், நீ கவலைப்படாதீங்கிறது. ஒரு பள்ளி ஒரு பரிசளிப்பு விழாவில் ஒரு அரசியல் கலந்துருக்கு இருக்கும். அது இன்றைக்கி எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. அது வந்து நம்ம பெரிய விஷயமா பேச வேண்டியதில்லை. ஆக மொத்தத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா கல் இறக்கும் போராட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப செம்மையாக பண்ணார். அதில் வந்து கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அண்ணன் சரி, அதே போல் வந்து நம்ம நாடக சங்க தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் பெருந்திரள் வந்தது. அண்ணனே மரத்தில் ஏறி கல் இறக்கி பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு அவரும் பருகினார். உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்தது. நம்ம வாழ்வுரிமையை காக்கிறதுக்கு ஒரு புரட்சியாளன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிறத ஒரு பெருமையாகவும் இருந்தது. உண்மையிலே கல்லுங்கிறது நம்ம உணவு, நமக்கு அதாவது மருந்து அது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க எல்லாருமே. பனம்பால் தென்னம்பால் அப்படிங்கிறது மிக முக்கியமான மருந்து உணவு நமக்கு உடம்புக்கு. அதை வந்து ஒரு வியாபாரங்கிற மாதிரி கூட நீங்கள் பார்க்கணும். இல்லை, மருந்து, அதுக்காவது அதை நம்ம இறக்கணும். அப்போது அதை நம்ம வந்து அந்த கல் தடையை நீக்கிட்டு மதுவை தடை செய்யணும். மது வந்து உயிருக்கு கேடு அப்படிங்கிறது நம்ம பாட்டில் எழுதியிருக்கு. மது உயிருக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடுன்னு எழுதியிருக்கு. அது தெரிஞ்சு நம்ம அதை விற்கிறோம், அதை வாங்கி குடிக்கிறோம். அதை நம்ம வந்து தவிர்த்துட்டு கல்லை வந்து அரசாங்கமே கையில் எடுத்து நடத்தலாம். ரொம்ப நல்ல விஷயம். அது லாபமாகவும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு தென் மாவட்டங்களை உள்ள அத்தனை பேருக்குமே வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும். மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும். நம்ம இப்படி தான் பொருளாதாரத்தை உயர்த்தணும். அப்படி உயர்த்தினா தான் மக்கள் அனைவருமே சிந்தளிப்பாக நல்லா இருப்பாங்க. அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இதை ஆக்சுவலாக அரசுகள் தான் முன்னெடுக்கணும். அவங்க இதில் கவனம் செலுத்தாததுனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதிக கவனம் செலுத்தி எங்கெல்லாம் மக்களை வந்து சரிப்படுத்த முடியும், அவங்களுக்கு நெறிப்படுத்த முடியும், அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரத்தை சீரமைச்சு கொடுக்க முடியுங்கிறதுல கவனம் செலுத்துகிறாரு. இதை மட்டும் இல்லைங்க, மாடு மேய்க்கிறதுல இருந்து அது வந்து ஒன்றும் கெட்ட தொழில் கிடையாது. அங்கேருந்து நம்ம அதுலேருந்து மாட்டிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம். பாலாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், எல்லாமே மாட்டுந்தான் நம்ம எடுக்கிறோம். அது உற்பத்தி வந்து மிக முக்கியமானது. இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக மாட்டு இறைச்சி தான் வந்து ஏற்றுமதி ஆகுது. அந்த அளவுக்கு வந்து மாட்டு வந்து இங்கே இன்றியமையாத இது இருக்குது நம்ம வருமானத்தில். ஸோ அதை ஏன் நம்ம வந்து புறந்தள்ளணும்? அதை மட்டும் ஏன் நம்ம வந்து என்னமோ முட்டாள்கள், அதான் படிக்காதவன் இவங்க தான் அந்த வேலை செய்யணுங்கிற மாதிரி நம்ம ஒதுக்குறது சரியில்லை. இது எல்லோரும் செய்யலாம் அப்படிங்கிறத அண்ணன் சொல்கிறாங்க. அவருடைய நோக்கம் நல்லா இருக்குது. நம்ம தளபதி விஜயோட நோக்கமும் நல்லா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பயணித்தா உண்மையிலேயே வந்து தமிழகத்துக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதில் வந்து நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழக மக்கள், விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, சீமானனுடைய தம்பிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரலாம். உங்களுக்கு இப்போ அதாவது எந்த கட்சிகள் இணைஞ்சாலும் நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவாங்க. உங்களுக்கு எனக்கும் எது ஒத்து போகுதோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அடிப்படையிலாவது நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இங்கே நின்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தம்பிகள் போல உள்ளவங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது. இது எங்களுடைய வேண்டுகோள். ஒரு பாசத்தோட ஒரு கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அது செய்யணுங்கிறது ரொம்ப ஆசைப்பட்றோம். அதுக்கு பிறகு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். எல்லாரும் தனித்தனியாக நின்னா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த முடிவெடுக்கலாம். நன்றி, வணக்கம்.